நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகேந்திர சிங் தோனியோட சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். அண்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் அவரை பற்றி இருக்குது, அதையும் சொல்கிறேன். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும். அவர் 1981 ஜூலை 7ஆம் தேதி பிறக்கிறார். யாருக்கு பிறக்கிறாங்கன்னா பான் சிங் அண்ட் தேவகி தேவி அவங்களுக்கு தான் ராஞ்சியில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அவர் பிறக்கிறாரு. அவங்களுக்கு கூட பிறந்தவங்க ஜெயந்தி குப்தா, நரேந்திர சிங் அப்படின்னு இருக்கிறாங்க அவங்களுக்கு. அண்ட் ஒய்ஃப் சாக்ஷி. அண்ட் அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, ஜிவா. அவரோட ராசி பலன் என்னன்னா, அவர் என்ன ராசி அப்படின்னா கேன்சர், அதாவது கடக ராசி. அவருக்கு ஒரு ஃபவுண்டேஷன் நடத்திட்டு இருக்காரு. என்னன்னா சேரிட்டி ஃபவுண்டேஷன், ரித்தி சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன் நடத்திட்டு இருக்காரு. டெஸ்ட்டில் எப்போ டெபியூட் ஆனார்னா 2 டிசம்பர் 2005 டெபியூட் ஆனார். ஓடிஐயில் எப்போ டெபியூட் ஆனார்னா டிசம்பர் 2004 23ஆம் தேதி டெபியூட் ஆகிறார். T20 எப்போ டெபியூட் ஆனாருன்னா டிசம்பர் 2006 1 அன்னைக்கு டெபியூட் ஆகிறாரு. அதுக்கப்புறம் இப்போ அவரோட சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். அவரோட சொத்து மதிப்பு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1040 கோடி கிட்டே இருக்குது. இப்போ இந்தியன் கிரிக்கெட்டில் இல்லை. ஸோ அதனால் கிரிக்கெட் ஃபீஸ் ஐபிஎல்லேருந்து மட்டும்தான் அவர் வாங்கிட்டு இருக்காரு. அண்ட் தென் கிரிக்கெட்லேயும் வரும், அது எவ்வளோன்னு தெரியல. அண்ட் தென் ஐபிஎல் ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு 12 கோடி கிட்ட வாங்கிட்டு இருக்காரு. அண்ட் தென் சோஷியல் மீடியாவில் அவருக்கு எவ்வளோ அந்த ஒரு போஸ்ட் போடுறதால அவருக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட்டுக்கு 1 கோடியிலேருந்து 2 கோடி வரைக்கும் அவருக்கு சம்பளம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத டேட்டாஸ் இருக்குது. அண்ட் தென் இன்ஸ்டாகிராமில் 46 மில்லியன்ஸ் ஃபாலோவர்ஸை வச்சுருக்காரு. ட்விட்டரில் 8.6 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு. அவரோட பிராண்டாக என்னெல்லாம் வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா தோனி என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஹோட்டல் ஒன்று வச்சுருக்காரு. ஹோட்டல் மஹி ரெசிடென்சி இருக்குது. எம்எஸ் தோனி குளோபல் ஸ்கூல் பெங்களூரில் ஒன்று வச்சுருக்காரு. அவரோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டேராடூனில் ஒரு வீடு வச்சுருக்காரு. அது 17 கோடியே 8 லட்சம் ரூபாய்க்கு. கைலாஷப்பட்டி ஃபார்ம் ஹவுஸ் ராஞ்சியில் வச்சுருக்காரு, 6 கோடி. நீங்கள் கூட ரீசெண்டாக பார்த்துருக்கலாம், ஃபார்ம் ஹவுஸில் டிராக்டர் ஓட்டிக்கிட்டு ஸ்ட்ராபெரிலாம் சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கும்ல, அதுதான் அது. அண்ட் தென் அவரோட கார் கலெக்ஷன், பைக் கலெக்ஷன்லாம் பார்த்தோன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. அதை சொல்கிறேன் கேளுங்க. அண்ட் தென் அவருக்கு பைக்குன்னா எக்கச்சக்கமான பைக் வச்சுருக்காரு. பைக் பிரியரும் கூட நமக்கு தெரியும், அதை சொல்கிறேன் கேளுங்க. இப்போ கார் கலெக்ஷனில் லேண்ட் ரோவர், ஜீப், அண்ட் தென் ஃபெராரி, மிஸ்டுபஷி, நிசான், ரேஞ்ச் ரோவர், ரோல்ஸ் ராய்ஸ், பென்ஸ், ஆடி, லம்போர்கனி, ஹம்மர், இந்த கார் எல்லாமே வச்சுருக்காரு. எல்லாமே உயர் ரக கார்கள் தான். அண்ட் தென் பைக்ஸ் சொல்கிறேன் கேளுங்க. டிவிஎஸ், யமஹா, டுகாட்டி, ராயல் என்ஃபீல்டு, ஜாவா, சுசுகி, கவாஸ்கா, அண்ட் தென் பென்ட்லி, இந்த மாதிரியான பைக்ஸ் எல்லாமே, அதுவும் பிராண்டடான பைக்ஸ் அண்ட் காஸ்ட்லியான பைக்ஸ் எல்லாத்தையும் வச்சுருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பல பைக்ஸ் வச்சுருக்காரு. அது சொன்னால் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகும் அப்படின்றதுனால நான் சுருக்கமாக முடிச்சுக்கிட்டேன். அண்ட் ஸ்போர்ட்ஸுக்காக பிராண்ட் என்னென்னலாம் கொடுக்குறாரு, ஆட்ஸ் கொடுக்குறாரு அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா Dream11, எம்எஸ் தோனி அண்டு சென்னையின் எஃப்சி அவர் பிராண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ஸ்போர்ட்ஸ் பிராண்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா கம்பெனியில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரிகி, அண்ட் தென் கத்தாபுக், ஷக்கஹாரி, இது போன்ற எல்லாத்துக்குமே அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த கம்பெனியில் எல்லாத்துலேயுமே அவர் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. தோனியோட நெட்ஒர்த் பார்த்தீங்கன்னா இப்போ 2024 1040 கோடி இருக்குது. 2023 எவ்வளோ இருந்ததுன்னா 1050. எம்எஸ் தோனி கெரியரில் பார்த்தீங்கன்னா நிறையா ரன்ஸ் அடிச்சிருக்காரு. முக்கியமாக ஒரு 5 வேர்ல்டு கப்பை 5 வேர்ல்டு கப்புன்ற மாதிரி ஒரு 3 வேர்ல்டு கப் ஐசிசி வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்துருக்காரு. அதை விட பெருமை அவருக்கு என்ன வேணும்? இந்திய நாட்டுக்கு இவ்வளோ பெரிய பெருமை சேர்த்தது. தென் கிட்டத்தட்ட அவருக்கு இப்போது 42 வயசாகுது. இந்த வயசுலேயும் சிஎஸ்கே மேட்ச்சில் சிஎஸ்கே டீமில் அவர் விளையாடிட்டு இருக்காரு. ஐபிஎல்லில் இப்போ எந்தெந்த கிரிக்கெட் பிளேயர் விளையாடிட்டு இருக்காங்களோ வயசை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தோனிக்கு தான் இருக்கிறதுலே வயசு அதிகம், 42 வயசாகுது. அண்ட் தென் ஃபிட்னஸ்லேயும் அந்தளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. பிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வாரத்தில் ஒரு நாள் இதை பற்றி ஒரு ஃபேமான ஆக்டரோ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனோ அவரை பற்றி வீடியோஸ் கண்டிப்பாக வந்துட்டுருக்கு. எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.